இந்தாமா புடி. இன்னைக்கு என்ன குடலா? ஆமாம்மா, இத வச்சு குடல் சால்னா செஞ்சுதாமா. குடல் சால்னாவா? செஞ்சுட்டா போச்சு. வெயிட் வீவர்ஸ்க்கு நான் தான் சொல்லுவேன். ஆட்டு குடல் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம் டு த பாயிண்ட். குக்கர்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஆட்டுக்குடல் சாப்பிட்டா வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் ஆறுன்னு பெரியவங்க சொன்னாங்க. ஏன் பொய்யான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதும் கழுவி வச்ச ஆட்டுக்குடலையும் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிடுங்க. ஆட்டுக்களையை அரைச்சு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் செலவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கி முடிச்சதும் அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல உள்ள புளிய கரைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு செம்பு தண்ணி ஊத்திட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஓஹோ, கலர் செம்மையா இருக்கே. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த மாசம் ஃபுல்லாவே நான்வெஜ் தான்ப்பா. பிரியாணி, தலைக்கறி, ஈரல், பல்லுக்குத்தி, அப்புறம் ஸ்பெஷலான அவிக்கறி இதெல்லாம் சாப்பிட்டு போர அடிச்சிடுச்சு. ஓகே கம் டு தி பாயிண்ட். குக்கர் மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. விசில் இறங்கினதும் உங்களுக்கு வேணும்னா ஒரு கப் தேங்காய் வரைச்சு ஊத்திக்கோங்க. நாங்க ஊத்தல, அப்படியே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஒண்ணு திக்கா வேணும்னா ஊத்திக்கோங்க. குடல் நல்லா வெந்துருச்சுப்பா. நல்ல சுட சாப்பாட்டுல இந்த குடல் சால்னா ஊத்தி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட். பப்பட்ட கலக்கும். ஏமா செம்ம டேஸ்டியா இருக்கும்ல? ஆமாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி குடல் சால்னாவோ குழம்பு வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா குக் வித் ஃபர்ஹானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.